சார் இப்போ கூலி படம் ரிலீஸ் ஆயிருக்கு தியேட்டர்ல. நீங்க படம் பார்த்துட்டீங்களா சார்? ஓகே. பார்க்கலாம். இப்போ பாருங்க, லோகேஷ் கனகராஜ் படம் பாருங்க, 3 படம். விக்ரம், லியோ, விஜய் படம் லியோ, கஞ்சா கடத்தல், போதைப் பொருள், குட்டு வித்து, இதெல்லாம் கதை. ஒரு கேடுகட்ட சமுதாயத்தை கதையில் இது கோட்டம் விட்டாரோ, கதையை முழுமையாக சரியாக பண்ணலையோ. லியோவில் கூட அந்த மாதிரி குறை இருந்தது. அந்த பெரிய நட்சத்திரங்கள் சில விஷயங்களை மாத்துறாங்க, தங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறாங்க. இதில் பார்த்தா ரஜினி சார் குறைவாயிட்டாரு, நாகார்ஜுன அவரும் ஹீரோ ஆயிட்டாரு. ஹீரோக்காக கதை பண்ணி பலர் ஃபெயிலியர் ஆகிட்டார். 50 கத்தி எடுத்துட்டு வராங்க, ஒரு ஹீரோவை வெட்ட முடியும். ரஜினி சார் கூட முன்ன ஒரு படம் ஜெயிலர், சுட்டு போட்டு போயிட்டே இருப்பார், ஒரு போலீஸ் கிடையாது. இப்போ பார்த்தா எல்லாத்தையும் சுட்டு போட்டு போயிட்டே இருப்பார். சமுதாயத்தை கெடுப்பதற்காக நாம் சினிமா எடுக்கக்கூடாது. படத்துலயுமே வந்துட்டு சின்னதா அந்த காக்கா மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸை வந்து ட்ரெய்லர்ல காமிச்சதா இருக்கட்டும். இந்த ஃபேன்ஸ் வாரா நீ லியோவோட இது தாண்டும். இப்போ வெறியேற்றுறாங்க விஜய் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள் வெறியேற்றுறாங்க. என் தலைவரை குறை சொல்றியா, கலெக்ஷன் தானே நான் கொடுக்குறேன். சேலரி தானே பெரிய ரோல். கண்டிப்பாக விஜய் 200 கோடின்னு வச்சுங்க, அவர் கால் ஷீட் எத்தனை நாள் கொடுக்குறது? ஒரு படத்துக்கு 100 நாள், 100 நாள்லேயே வச்சுங்க. 200 கோடி சம்பளம், ஒரு நாளைக்கு எவ்வளோ? 2 கோடி. 2 கோடி. கூலி ஆடியோ லான்ச்சில் ஸ்பெசிஃபைடாக விஜயை வந்து தவிர்த்தாங்க. அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாலே அது கெத்தான். விஜயோட நேம் குறைஞ்சிக்கிட்டு தான் வரும். அந்த பேர் புகழ் இருக்காது. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு, மகாகவி பாரதியார். கேள்வி. ரொம்ப ஹாப்பி சார். இப்போ கூலி படம் ரிலீஸ் ஆயிருக்கு தியேட்டர்ல. நீங்க படம் பார்த்துட்டீங்களா சார்? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா படம்? பிடிச்சிருந்தது. ஓகே, பார்க்கலாம். சிறந்த படம், ஆனால் மிகச்சிறந்த படம்னு சொல்ல முடியாது. ஒரு நல்ல படம். ஓகே. அது ஒரு ரஜினி தரமான ஹீரோ. டைரக்டர் யாருன்னா லோகேஷ் கனகராஜ், ஒரு தரமான டைரக்டர். சக்ஸஸ்ஃபுல் பிக்சர் 5 படம் கொடுத்தவர். கம்பெனி தயாரிப்பு யாருன்னா சன் பிக்சர்ஸ், ஒரு தரமான. அந்த 3 அமைப்பும் சேர்ந்து ஒரு சிறந்த படம் கொடுத்துருக்காங்க. பட் ஆடியன்ஸுடைய ஒப்பீனியன் கொஞ்சம் மாறுபடுது. நமக்கு பிடிக்குது, ஓகே, ஒரு முறை படம் பார்க்கலாம். அதில் என்னன்னா, இப்போ லோகேஷ் கனகராஜ் மாநகர்னு ஒரு படம் பண்ணார், நல்ல கதையாக இருக்குமா பண்ணார். கைதின்னு பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தா மர்டர், கொலை, துப்பு துப்பு துப்பு. இந்த படமும் குறைய இங்கெல்லாம் போலீஸ் இருக்குதா இல்லையானே தெரில, கண்டவன் சுட்டுட்டு போயிட்டே இருக்கிறான். இப்போ நான் வருத்தத்தோடு சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் கொலைகள் அதிகமாகிடுச்சு. இதுக்கு இப்போ சினிமா ஒரு காரணம் நானே சொல்கிறேன். முன்னால் எதிர்ப்பேன், சண்டை போடுவேன். சினிமா காரணம் இல்லை, சமுதாயத்தில் நடக்கிறதா நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு. ஆனால் இப்போது நீ பாருங்கள், லோகேஷ் கனகராஜ் படம் பாருங்கள், 3 படம். விக்ரம், லியோ, விஜய் படம் லியோ, கஞ்சா கடத்தல், போதைப் பொருள், குட்டு வித்து, இதெல்லாம் கதை. எத்தனை கிராமம். ஆனால் இன்னைக்கு அது அதிகபட்சமாக இன்னைக்கு திரைப்படங்களில் வந்து இருக்கே சார், ரொம்ப காமன் ஆகிடுச்சு. வர இளைஞர்கள் வந்து இப்போ அது கவருது. உங்களுக்கு வீடியோவில் சின்ன பிள்ளைங்கள என்ன பார்க்குறாங்க? இந்த டுஷன் சண்டை இல்லை, அங்கேருந்தே ஆரம்பமாயிடுது. அது நாம் பண்ணக்கூடாது. பாசமலர், பாகப்பிரிவினை, எவ்வளோ படம். கதை கதை, குடும்ப கதை, குடும்ப பாசம். அது வேணும்னு வேண்டிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நாம் வேறு ஒன்றும் வேண்டுகோள் தான் வைக்க முடியும். இந்த குத்து விட்டு கொலையெல்லாம் ஆகி சமுதாயத்தில் நீங்களும் ஒரு காரணம் ஆகிடாதீங்க. நம்ம டைரக்டர்ஸை, பொதுவாக சினிமா டைரக்டர்ஸை, கொஞ்சம் ஹீரோக்களும் இந்த கதையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி குடும்ப கதைக்கு வாங்க அப்படி ஹீரோ சொல்லணும். அவங்களும் அதை விரும்பி கேட்குறாங்க, ஏன்னா மக்கள் பார்க்குறாங்கன்னு. இதனால் ஒரு கேடுகட்ட சமுதாயத்தை உருவாக்கும். அதான் என்னுடைய மனக்கவலை. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் ஒரு சில ஆடியன்ஸ் வந்து படம் வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லை, ட்ரெய்லரில் வந்து ஒன்று காமிக்கிறாங்க, ஆனால் படத்தில் வேற மாதிரி இருக்குது. ட்ரெய்லர் எப்பவுமே அப்படி தான், ரொம்ப மிஸ்லீடிங்காக இருக்குன்ற விஷயங்கள் தான் சார் சொல்கிறாங்க. அதுதான் சொன்னேன். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல படம், ரொம்ப நல்ல படம் இல்லைன்னு. ஏன்னா பல ஆடியன்ஸுக்கு
கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ம். முழுமையான படமாக இல்லை. ரஜினி சார் வந்து அவர் நடிப்பை பற்றி யாரும் விமர்சனமே பண்ண வேண்டியதில்லை. அதனால தான் உச்ச நடிகராக உயர்ந்திருக்கார். அது ஒன்று. லோகேஷன் நல்ல டைரக்டர். ஆனால் கதையில் சில மாற்றங்கள்லாம் இருக்குது. ம். போராறு இப்படி தான் போகும்னு சொல்ல முன்னாடி ட்விஸ்ட்டு, ம். அதெல்லாம் லோகேஷனுக்கு கைவந்த கலை. ஆனால் கதையில் இது கோட்டை விட்டாரோ, ம். கதையை முழுமையாக சரியாக பண்ணலையோ. லியோவில் கூட அந்த மாதிரி குறை இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல பிரச்சனை ஜாஸ்தியா செகண்ட் ஹாஃப் ம். அந்த மாதிரி இதில் கொஞ்சம் குளறுபடி இருக்குன்றது உண்மை. ம். ஏன்னா ஆடியன்ஸு எந்த கட்சியும் எந்த ஹீரோ சாராது. ம். ரஜினி ரசிகர்கள் தான் தலைவர் படம் பிரமாதம்லாம் ம். பொதுமக்கள் பார்க்குறாங்க இல்லையா, அந்த பொதுமக்களுடைய கருத்து தான் நமக்கு வேணும். அவங்களுடைய கருத்து படம் சுமார் ம். முழுமையான திருப்தி தரலை அப்படின்னு ஒரு சிலர் அந்த கருத்தை தான் நானும் சொல்கிறேன். ஓகே. ஏன்னா பெரிய ஸ்டார்ஸா உள்ள வர்றப்போ கண்டிப்பா டைரக்டர்ஸ்க்கு அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. அதாவது அந்த பெரிய நட்சத்திரங்கள் சில விஷயங்களை மாத்துறாங்க, தங்களுக்கு ஏத்த மாதிரி ஆனால் மாத்திக்கிறாங்க. இதில் பார்த்தா ரஜினி சார் குறைவாயிட்டாரு. ம். நம்ம தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனா. நாகார்ஜுனா அவரும் ஹீரோ ஆயிட்டாரு, வில்லன். பட் அவரு தான் பெரிய ஆர்பருடைய தாதா. சத்யராஜ் விவகாரம். அதே மாதிரி அமீர் கானா, அமெரிக்கா. இந்திய அமீர் கான், உபேந்திரா. இப்போ பேன் இந்தியா மாதிரி கலெக்ஷன் வாடுறதுக்கு, இந்தியா பூரா கலெக்ஷன் வாடுறதுக்கு கதையை அங்கே ஒரு ஹீரோ, தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம். இதே தான் ஜெயிலர்லயும் நடந்தது சார். ஜெயிலர்லயும் இதே நடந்தது இல்ல. அதே தான் ம். அதே தான் இப்போ பண்ணி இப்படி ஒரு வித்தியை கற்றுக்கிட்டாங்க. அது பெரிய ஹீரோ படிச்சு போனோம். ம். ஆனால் நீங்கள் இது ஒரு பக்கம், இதை நம்ம குறை சொல்லலை, குறை இருக்குன்னு சொல்கிறோம். ம். மாமன் ஒரு படம் வந்தது. ம். யார் ஹீரோ? சூரி. அழகனா ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு தம்பியை வச்சு 3 ஹிட் பிக்சர் கொடுத்துட்டாங்க. ஏன்னா கதை, ம். குடும்ப கதை. இப்போ கிராம கதைகள்லாம் எடுத்து என்ன சக்ஸஸ் ஆச்சு. இப்போது ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு 10 படம் சிம்பிள் பிக்சர், நம்ம கதை, தமிழ்நாட்டு உள்கதை, ம். அதை எடுத்து பண்ணாங்க. கோடியெல்லாம் செலவில்லை. என்ன மிஞ்சினா ஒரு 6 கோடி 7 கோடி அதுக்குள்ளே தான் வரும். சக்ஸஸ் மக்கள் பார்த்தாங்கல்ல. அப்போ நம்ம மக்கள் ஹீரோ யாருன்றதை பார்க்கறது ஒன்று இருக்கட்டும், ஆனால் கதை என்னன்னு பார்க்குறாங்க. இதை அழகாக எடுத்திருக்காங்களா, போய் உட்காந்தா நம்முடைய காசுக்கு பரவாயில்லையா, பஞ்சம் இல்லையா அப்படின்றது நம்ம ரசிகர்கள் வந்துட்டாங்க. அந்த திருப்தியை தான் டைரக்டர்கள் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். ம். கேரளாவில் ம். ஒரு மஞ்சுமல் பாய்ஸ். மஞ்சுமல் பாய்ஸ். என்ன கதை, என்ன செலவு, எத்தனை குரூப் டான்ஸ், எத்தனை கதாநாயகி, கதை இருந்தது. எடுத்து சொன்ன விதம் அப்படி இருந்தது. எல்லா மொழி மக்களும் பார்த்தாங்கல்ல. கண்டிப்பா. கேரளா மட்டும் பார்க்கல, நம்ம தமிழன் பார்த்தாங்க, கன்னடம் பார்த்தாங்க. காந்தாரின்னு ஒரு கன்னட படம், கன்னடக்காரன் பார்க்கல. தமிழ்நாட்டில் 30 கோடி வசூல், 30 கோடி. பல தமிழ் படங்களும் இல்லை. அப்போது உங்களுக்கு கதை இயற்கையாக எடுத்து அதை இயற்கையாக சொல்கிற போது நம் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ம். அதுதான் இப்போ வர்ற டைரக்டர் புரிஞ்சுக்கணும். ஹீரோக்காக கதை பண்ணி பண்ணி பலர் ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க. கரெக்ட். 6 மாதத்தில் பெரிய படங்கள் எல்லாமே அடி வாங்கிருச்சு. ஃபெயிலியர். தக்லீஃப். லைவ், அப்புறம் கங்குவா, சூர்யா படம். இன்னும் ஹீரோ நான் சொல்ல விரும்பலை. இன்னும் பல பெரிய ஹீரோக்கள் படலாம். சின்ன ஆட்கள் ஒரு 5-6 படம் பெரிய படம் ஆகிடுச்சு. எல்லா என்ன மொழியெல்லாம் கிடையாது, எல்லா மொழி படத்துக்கும் கதை முக்கியம். ம். அந்த கதைக்கு கதாநாயகன் யார், கதாநாயகனுக்கு கதை யாருன்னு பார்க்காதீங்க, அது ஃபெயிலியர் ஆகும். இந்த கதைக்கு யார் கதாநாயகன், அதை எடுத்து கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நியாயமான செலவு, ஒரு 100
இருந்தாங்க 50 கத்தி எடுத்துட்டு வராங்க, ஒரு ஹீரோவை வெட்ட முடியல. ஒரு 50 துப்பாக்கி எடுத்து சொல்கிறானுங்க ஹீரோ அப்படின்னா போயிடுது. எத்தனை 50 பேர், அதெல்லாம் அன்நேச்சுரல். அப்புறம் என்னுடைய வருத்தத்தை சமுதாயத்துக்கு நான் சொல்லிடணும். நான் எடுக்கிற டைரக்டர்களுக்கு கேட்குறேன், இத்தனை கொத்து விட்டு கொலை, இத்தனை கொலை நடக்குது, இந்த சமுதாயத்தில் ஒரு போலீஸ்ன்னு இருக்குதா இல்லையா? ஒரு சின்ன அது ஒரு லைனாவது காட்ட வேண்டாமா? ரஜினி சார் கூட முன்ன ஒரு படம் ஜெயிலர் சுட்டு போட்டு போயிட்டே இருப்பார், ஒரு போலீஸும் கிடையாது. இப்போ பார்த்தா எல்லாத்தையும் சுட்டு போட்டு போயிட்டே இருக்கார், ஒரு போலீஸ் கிடையாது. இப்போது மக்கள் என்ன நினைப்பாங்க? வர இளைஞர்கள் தம்பி குடிக்க பழகிட்டான். இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது அவன் மைண்டில் அவனுக்கு யாராவது ஒரு விரோதி இருந்தால், இப்போ வர்ற பசங்களுக்கு அப்படி இருக்குது. அதான் சின்ன பசங்கள்லாம் கொலைகாரன் ஆகிறாங்க, எடுத்துலாம் கத்தி. அப்போ இந்த சமுதாயத்தை கெடுப்பதற்காக நாம் சினிமா எடுக்கக்கூடாது என்பது என் கருத்து. அண்ட் கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அஃபிஷியலாக சன் பிக்சர்ஸ் வந்து டே 1ல் 151 கோடியை கடந்துட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க அஃபிஷியலாக. இன் டர்ம்ஸ் ஆஃப் லியோ வந்து அவங்க சொன்னப்போ கொஞ்சம் அந்த மாற்றங்கள் இருக்குது. இன்னைக்கு ஃபேன்ஸுமே வந்துட்டு அந்த சண்டை போடுறாங்க, லியோ வந்து அதிகமாக பண்ணுச்சு. அந்த அந்த விஜய் அண்ட் ரஜினியோட ஃபேன்ஸ் மத்தியிலே இன்னைக்கு ஒரு சண்டை. அதுவும் எங்கன்னா அந்த காக்கா கழுகு விஷயங்கள்ல ஆரம்பிச்சது. படத்துலையுமே வந்துட்டு சின்னதாக அந்த காக்கா மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸை வந்து ட்ரைலரில் காமிச்சதாக இருக்கட்டும், அதுவே வந்து இன்னும் இதோடைய விஷயங்களை வந்து கொஞ்சம் ஸ்பெகுலேட் பண்ணி தூக்கி விட்டுருச்சு. இந்த ஃபேன்ஸ் வாரா அதெல்லாம் தப்பான முட்டாள்தனமான. விஜய் ரசிகர்கள் உங்கள் தலைவர் படத்தை பார்த்து ரசிங்க, ரஜினி ரசிகர்கள் அவர் படம் பார்த்து ரசிக்கட்டும். விருப்பம் இருந்தால் நீ ரஜினி படம் பாரு, நீ விருப்பம் இருந்தால் விஜய் படம் பாரு, இல்லைன்னா விட்டுட்டு போ, உன் தலைவனோடு எடுத்துக்கோ. ஒரு நல்ல படம் இருந்தால் அதை குறை சொல்கிறது, என் தலைவர் படம் வசூல் இவ்வளாச்சு. இப்போது 300-350 கோடி செலவு, நான் தோராயமாக சொல்கிறேன், ஏறக்குறைய கொஞ்சம் ஏற்றம் இருக்கலாம். ஆனால் வியாபாரம் 600 கோடி கிட்ட ஆயிருக்கு. ரிலீஸுக்கு முன்னாலே 175 கோடியிலேருந்து 200 கோடி கிட்ட லாபம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ கலெக்ஷன் வரப்போகுது, இந்த உலகம் பூரா வரப்போகுது. நீ லியோவோட இது தாண்டும். லியோ குறைஞ்சிச்சு, செகண்ட் ஹாஃப் சரியில்லாதால கலெக்ஷன் குறைஞ்சது. பட் இது வந்து ஸ்டடியாக போகும். என்ன ரீசன் சார்? இப்போ லியோ செகண்ட் ஹாஃப் வீக்காக இருந்தது, இந்த படங்களுமே மிக்சடான ரெஸ்பான்ஸ் தானே வருது. இப்போ ரிவ்யூஸ்னால படத்தோட ஷோஸ் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சு. இப்போ வெறியேற்றுறாங்க விஜய் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள் வெறியேற்றுறாங்க. இப்போ ஒரு தடவை பார்க்கலாம், 2 தடவை பார்க்கலான்றவன் 4 தடவை பார்ப்பான். என் தலைவன் கலெக்ஷன் கூடலையா? படம் நல்லா இருக்கிறதால இல்லை, அவனுக்கு தலைவர் மேலே வெறி. என் தலைவரை குறை சொல்கிறியா? கலெக்ஷன் தானே நான் கொடுக்குறேன். இது யார் கொடுக்குறது கலெக்ஷன்? ரசிகன் தான் கொடுக்குறான், ஹீரோக்கள் கொடுக்கல, ரசிகன் தான் கொடுக்குறான். என்ன கஷ்டப்படுறானோ, எங்கே வேலை செய்கிறான், வீட்டில் எடுக்கிறானா, அப்பா கிட்ட வாங்குறானா, டிக்கெட் வாங்கி 3 தடவை 4 தடவை படம் பார்க்குறான். அதனால கலெக்ஷன் ரைஸ் ஆகுது. அந்த மாதிரி விஜய் ரசிகர்கள் இப்போ வேண்டாத விமர்சனம், தப்பாக மீடியாவில் சொல்கிறது, சோஷியல் மீடியாவில் தப்பாக சொல்கிறேன். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு போ, அதுக்கு திட்டம் போட்டு ஒரு டீம் வேலை பார்க்குது. அதைத்தான் நான் வெறுக்கிறேன். அந்த அளவுக்கு படம் மோசம் கிடையாது. பார்க்கலாம், பொதுமக்களும் பார்க்கலாம். நீங்கள் ஸ்டார்ஸோட சேலரிஸ் பற்றி நிறைய இடத்துல பேசுங்க. படத்தோட பட்ஜெட் வந்து அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு. அண்ட் இந்த படத்துலையுமே சூப்பர் ஸ்டாரோட சேலரி வே டூ ஹை, அண்ட் எல்லாருக்குமே கோடிகளில் தான் சேலரி இருக்குது. ஸோ அந்த சேலரிக்கான விஷயம் மாறுறப்ப கண்டிப்பாக படத்துடைய விஷயங்களும் மாறும். இப்போ சேலரி தானே பெரிய ரோல். கண்டிப்பாக மாறும். விஜய் வந்து கடைசியாக 250 கோடி, இப்போ ஒரு படம் நடிக்கிறார் இல்லையா, ஜனநாயகன், 250 கோடி. அப்போது அந்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு 300 கோடி ஆகும். 500-550 கோடி. வியாபாரம் என்ன ஆகணும்? 750 குறைஞ்சபட்சம். அதுக்கப்புறம் படம் நல்லா இருந்தால் போகும், நல்லா இல்லைன்னா ஊற்றிக்கும். டிஸ்ட்ரிபியூட்டர் அவஸ்தைப்பட போகிறான். இவங்களுக்கு ஒன்றும் இல்லை, இவங்க வாரிக்கிறாங்க. அதனால் ஹீரோக்களுக்கு அநியாயமான சம்பளம் யாராக இருந்தாலும் சரி. அந்த அளவுக்கு இவங்க உழைச்சல். இப்போ விஜய் 200 கோடின்னு வச்சுங்க,
அவர் கால் ஷீட் எத்தனை நாள் கொடுக்குறாரு தெரியுமா? ஒரு படத்துக்கு 100 நாள், 90 நாள்லேயே கொடுப்பார், 110 நாள்லேயே, ஏறக்குறைய 10 நாள், ஏறக்குறைய 100 நாள்லேயே வச்சுங்க. 200 கோடி சம்பளம். ஒரு நாளைக்கு எவ்வளோ? 2 கோடி. 2 கோடி. யாருடைய பணம்? ஏழையுடைய பணம். வெறிய ரசிகன் சொல்லி அவன் உழைச்சி கொண்டு போய் கொடுக்குறான். ஒரு நாளைக்கு 2 கோடி. அதே மாதிரி அஜித்தும் வந்து 150, 160, 70 கோடிக்கு வந்துட்டார். இவர் 100 crores சொன்னாங்க. ரஜினி சார் வந்து 100 கோடின்னு சொன்னாங்க. அதுக்கு தரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கெல்லாம் வாங்கும்போது ரஜினி ஒன்றும் குறையில்லை, வாங்கலாம். ஆனால் இது மிக அதிகம். இதில் என்ன தெரியுமா, ஏன் ஏறிச்சு தெரியுமா? இந்த பிஆர்ஓக்கள் கலெக்ஷன் பார்க்குறாங்க. ரஜினி சாரும் கமலும் தான் இதை பண்ணுது. எம்ஜிஆர் காலம், சிவாஜி காலத்துலாம் இல்லை. ரஜினியும் கமலும் தான் ஏரியா கலெக்ஷன் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ நாம் வந்து 50 லட்சம் வாங்குகிறோம், ஆனால் என்எஸ்சியில் மட்டும் இவ்வளோ கலெக்ட் பண்ணிருக்கு. அப்போ முதல்ல என்ன ரஜினி சார் சொன்னாராம், எனக்கு என்எஸ்சி கலெக்ஷனை சம்பளமாக கொடுத்துரும், என்எஸ்சியில் என்ன கலெக்ஷன் ஆகுதோ அதே எனக்கு சம்பளமாக கொடுத்துருன்னு சொன்னதா கேள்வி. அப்படித்தான் சம்பளம் ஏரியா வசூலை பார்த்து இவங்க ஏற்றிக்கிட்டாங்க. அப்புறம் இப்போ என்னென்னா பிஸ்னஸ் பரவலாயிடுச்சு. முன்னால் தியேட்டர் மட்டும்தான் இருந்தது, அப்புறம் ஓவர்சீஸ்னு ஒன்று வந்தது, பிறகு சேட்டலைட் வந்தது, பிறகு இப்போ பார்த்தா டிஜிட்டல், ஹிந்தி, மொழி மாற்று படங்களா. முதல்ல ஹிந்தி வாங்கிடுறான் தமிழ் படத்தை, அவன் டப் பண்ணி ஆல் இண்டியா போகிறான். அப்போது சம்பளம் அங்கே விலை ஏறி போச்சா, இவங்க சம்பளத்தை ஏற்றிட்டான். அதனால் இவங்க பக்கமும் ஒரு நியாயம் இருக்குது. எனக்கு அவ்வளோ பணம் வருதில்லை, உங்களுக்கு நீ இவ்வளோ கொடுத்துரு. இவங்க என்ன பண்ணணும், ப்ரொடியூசர் கணக்கு போடணும், நமக்கு இவ்வளோதான் வியாபாரம். இந்த ஹீரோ வச்சு தான் வியாபாரம், ஹீரோயினி காமெடி அதெல்லாம் கிடையாது, ஹீரோ வச்சு. அப்போது இந்த ஹீரோவுக்கு இவ்வளோ பிஸ்னஸ், இந்த சம்பளம் கொடுத்தா நம்ம கட்டுப்படி ஆகும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி வேணுன்றதும் வேண்டான்றதும் ப்ரொடியூசருடைய. இவன் என்ன பண்ணுறான், ஃபைனான்ஸ் ரொட்டேஷன் பண்ணலான்னு ஹீரோ கேட்குற கணக்கு. அப்புறம் இன்னொரு குறை, நம்ம தமிழ்நாட்டு ப்ரொடியூசர் சம்பளம் ஏற்றலை, இந்த கார்பரேட் கம்பெனிக்கு படம் எடுக்க வந்தாங்க இல்லையா, அவங்க தான் ஏற்றணும். ஆமாம், ஏன்னா இன்னைக்கு அதாவது தமிழில் வந்து ஜாம்பவான்கள் இருந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிஸே இன்னைக்கு படங்கள் தயாரிக்கிறது இல்லை. இப்போ ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸாக இருக்கட்டும் கிடையாது, பெரிய பெரிய கம்பெனிலாம் ஓட்டாங்க. ஏன்னா இந்த சம்பளம்ன்றது ஒன்று, இந்த சம்பளம் கொடுக்கவே மாட்டாங்க, நியாயம் இல்லை. ஆனால் மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. ப்ரொடியூசர்ஸுக்கு மரியாதை கிடையாது. முன்னால் எம்ஜிஆர், சிவாஜி எல்லாரும் முதலாளின்னுவார், எம்ஜிஆர் முதலாளின்னுவார். ஆனால் இப்போது உண்மையான முதலாளி வந்து நடிகனை முதலாளின்றான், ப்ரொடியூசர் வேலைக்காரன் ஆகிட்டான். அந்த மரியாதை இல்லாத எனக்கு வேண்டாம், அந்த படமும் வேணாம் லாபமானான் தான் ஏவிஎம் போன்ற பெரிய நிறுவனங்கள் இன்றைக்கி ஒதுங்குது. அதனால தான் வேணான்ட்டாங்க, மரியாதை இல்லை. எந்த நடிகரும் மரியாதை கொடுக்கு, திமிரு, ஆணவம். பல நடிகர்கள் அப்படி தான். இவங்க ஓடணும், 10 முறை அவங்கக்கிட்ட போய் கேட்கணும். அப்புறம் கதை தெரியுமா, இப்போது நான் படம் எடுக்கிறேன், சரி ஒரு படம் போன படம் விஜய் படம் நல்லா போயிடுச்சு, விஜய் நண்பர் நம்ம ஒரு டேட்டு கேட்கலாம் அப்படின்னு விஜய் கிட்டே போனால், விஜய் ஒரு 10 முறை நாளன்னைக்கு வாங்கலை, அடுத்த மாதம் வாங்கலைன்னு சொல்லிவிட்டு கடைசியாக என்ன பண்ணுவார், ஒரு டைரக்டரை கை காட்டுவார். நீங்கள் போய் அந்த டைரக்டரை பாருங்கள், அவர்கிட்ட கதை இவர் கேட்டு வச்சுக்குவார் ஆரம்பத்தில். இப்போ இந்த டைரக்டர் என்ன பண்ணுறாங்க, இந்த ஹீரோ படம் பண்ணணும், இவங்களுக்கு அவர் கதை எழுதுகிறாங்க. அதான் அப்படி தான் கெட்டு குட்டிச்சு ஒரு ஆள். விஜய், அஜித், ஜெயம் ரவி, தனுஷ்,
சிவகார்த்திகேயன் இவங்களுக்கு கொஞ்சம் வேண்டியவங்களாக இருந்தால் ஒரு கதை பண்ணிக்கிறது. மசாலா 2 லவ்வர் 10 இடத்துல கத்தி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும், இப்படிலாம் கதை சொல்லும்போது அல்வாலாம் விட்டு ஒன்று அவங்களுக்கும் இது பரவாயில்ல பிடிச்சிச்சுன்னா ப்ரொடியூசர் என்ன பண்ணுறான், கதாநாயகன் டைரக்டரை கை காட்டுறான். அப்போ ப்ரொடியூசருக்கும் டைரக்டர் தான் லிங்க் ஆகிடுச்சு, இதோட ஒதுக்கிட்டார். அப்போ டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை தான் ப்ரொடியூசர் செய்கிறார். அவர் ஹீரோ கட்டுப்பாட்டில் இருக்கிறதால செலவினங்களை பற்றி கட்டுப்படுத்துறது. ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன்னா அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. மலையாளத்தெல்லாம் பாருங்கள், மோகன்லால் மம்முட்டி எல்லாம் சாதாரணமாக வந்தது, ஒரு வேட்டி சட்டை, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. ஏன்னா அங்கே கதை தான் முக்கியம். இன்ஃபேக்ட் அவங்களே அவங்களோட படங்களை ப்ரொடியூசராகவும் இருக்கிறாங்களே, இப்போ ஆசீர்வாத் சினிமாஸாக இருக்கட்டும் இருக்கா, அதில் தப்பு ஒன்று இல்லை. அவங்க எடுத்துக்கிட்டோம், அவங்க என்ன ஒன்றா செலவு பண்ணிக்கிட்டோம். அவங்க எடுக்கிற படத்துக்கு அவங்க என்ன ஒன்றா செலவு பண்ணி. சரி, சிவகார்த்திகேயன் படம் எடுத்தாரா என்னானார், விஜய் சேதுபதி என்னானார். நீங்கள் ஹீரோக்கள் நீங்கள் படம் எடுத்தே ஃபெயிலியர் ஆகி வேணான்னு விட்டு இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா? அப்போது படம் எடுக்கும்போது இருக்கிற சிரமம், கஷ்டம், நஷ்டம் எல்லாம் புரியுதா? அதை புரிஞ்சு நடக்கணும். ப்ரொடியூசருக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி கஷ்டம் வராமல் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணால் சிரமம் இல்லாமல் இருக்கும். ஓகே சார். அண்ட் இன்னொரு குற்றச்சாட்டு பரவலாக வைக்கப்பட்டது, கூலி ஆடியோ லான்ச்சில் ஸ்பெசிஃபைடாக விஜயை வந்து தவிர்த்தாங்க. இன்ஃபேக்ட் ரஜினி அவர்கள் பேசுகிறப்ப அவர் மாநகரம் பற்றி பேசினார், கைதி பற்றி பேசினார், விக்ரம் பற்றி பேசினார். ஆனால் மாஸ்டர் பற்றியோ லியோ பற்றியோ யாருமே அந்த மேடையில் வந்து பேசவே இல்லை. குறிப்பிட்டு விஜயை வந்து அந்த மேடையில் தவிர்த்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லை, தவிர்ப்பாங்க. ஏன்னா இப்போ அவர் அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டார், எல்லாரும் தவிர்ப்பாங்க. பல முனை தாக்குதல் வரும் விஜய்க்கு. அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாலே அது கெத்தான். அதனால் அவரை வந்து யாருமே சீண்டவன் இல்லை, தீண்டவன் இல்லை, யாரும் தொடலை, தொட மாட்டாங்க. அது ஒரு விளம்பரம். இனி நாம ஏன் தரணும் என்ற எண்ணத்தோடு அதை அப்படி தூக்கி வச்சுட்டாங்க. அதான் நடந்தது. ரஜினி சார்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அன்றைக்கி அவர் ஹீரோ, இவர் ஒரு ஹீரோ. காக்கா பருந்து கதை சொல்லிட்டாங்க, போட்டி இருந்தது. இப்போ இவர் போட்டியில் வாலண்டியர் ரிட்டர்ன்மெண்ட் வாங்கிட்டார். அப்போ இனியே இவரை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்க. விஜயோட நேம் குறைஞ்சிக்கிட்டு தான் வரும், அந்த பேர் புகழ் இனிமே இருக்காது.